ஜிவி பிரகாஷ் கிட்ட அவர்கிட்ட கதை சொல்லும்பொழுது எனக்கு அவர் கதை கேட்டு முடிச்சுட்டு எனக்கு என்ன சொன்னார்னா, எனக்கு ஸ்கோர் தான் ஓடுது மைண்டில் அப்படின்னாரு. அம்மா எனக்கு இது ஃபுல்லாகவே பேக்ரவுண்ட் ஸ்கோராக தான் இருக்கணும், பட் பாட்டு பண்ணுறதுக்குன்னு சில ஆப்பர்ச்சுனிட்டி சில இடத்துலலாம் இருக்குது அப்படின்னு பேசணும். அப்போ உடனே இமீடியட்டாக கம்போஸ் பண்ணிட்டார் ஒரு 10 நாளில். இஸ் வெரி ஃபாஸ்ட். ரெஸ்பான்ஸும் அப்படி தான் அவருக்கு. இப்போ நான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன்னா எந்த வேலையில் இருந்தாலும் அவர் ஷூட்டிங் பண்ணுறாரு, நிறைய படங்களுக்கு மியூசிக் பண்ணுறாரு, ஆக்ட் பண்ணுறாரு நிறைய படங்கள். பட் ஸ்டில் இஸ் வெரி குவிக் டு ரெஸ்பாண்ட். அது எப்படி, அதான் அவரோட டைம் மேனேஜ்மெண்ட்டே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவார். அதுலேருந்து கதை கேட்ட ஒரு 10 நாள், திஸ் ஐம் சேயிங் 2.5 years பேக் சார், ஒரு 10 நாளில் வந்து பாட்டெல்லாம் கம்போஸ் பண்ணிட்டாரு. சில பாட்டெல்லாம் லிரிக் எழுதி ரெக்கார்டே பண்ணோம். நான் ஃபைனலி கமல் சாருக்கு இப்போ ஒரு அன்கட், ஐ மீன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணாத ஒரு வெர்ஷன் காமிச்சேன்னு சொன்னல, அந்த வெர்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டு ஐ பிளேட் இட் டு ஜிவி பிரகாஷ் ஆல்சோ. ஆஃப்டர் சீயிங் தட் வெர்ஷன் ஹி செட், நான் சாங்ஸ் எல்லாம் ஸ்கிராப் பண்ணிடுறேன், ஃபர்ஸ்ட் பண்ண பாட்டு எதுவுமே வேணாம், இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக பாட்டு போட்டு தரேன் அப்படின்னாரு. அப்போ போடும்பொழுது அதே சுச்சுவேஷன்ஸ் தான், நம்ம எதுவுமே மாற்றலை, பாட்டுக்காக ரீஎடிட் பண்ணல, அதுக்கு கீழே பேக்ரவுண்ட் ஸ்கோர் மாதிரி பாட்டு போட்டு கொடுத்துருக்காரு. ஈவன் திஸ் ஹே மின்னலே ஸ்டார்டிங் ஃப்ரம் தட், அதிலிருந்து கடைசி பாட்டு வரைக்கும் இப்படி தான் சுச்சுவேஷன்ஸாக தான் இருந்திருக்கு. ஸோ அதில் வந்து எனக்கு என்னென்னா, இட் டின்ட் சேலஞ்ச் த ஸ்டோரி டெல்லிங் ப்ராசஸ் ஆஃப் மைண்ட் ஆர் த வே ஐ வாண்ட் டு ட்ரீட் த ஃபில்ம். அதை வந்து ஒரு சாங் ஒரு இடைச்செருகலாக வந்து எதுவும் பண்ணலை. சாங்குக்காகன்னு ஒரு சுச்சுவேஷன் இல்லை, சாய் பல்லவி இருக்காங்கன்னு டான்ஸ் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. இந்த கேரக்டர் அவங்க நடித்தா நல்லா இருக்கும்ன்ட்டு நம்ம அவங்கக்கிட்ட கேட்டது இல்லை. ஹேமன் இல்லைன்னு ஒரு பாட்டு இருக்குது, வெண்ணிலவேன்னு ஒரு பாட்டு இருக்குது. தேவையா பாட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, பட் இந்த மீட்டர்ல ஒரு படம் பண்ணும்போது வெரி வெரி குட் கொஸ்டின் சார். ஐ ரியலி அப்ரிஷியேட் திஸ் கொஸ்டின். இந்த படத்தில் பாட்டு என்னவா ட்ரீட் ஆயிருக்குன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் சார். ஓகே, ஆமாம். பட் ஐ மீன் ஐ ஆல்சோ ஷேர் த சேம் தாட். பட் அகெயின் சார், இந்த படத்துக்குள்ள என்னவா பாடல்கள் இருக்குன்னா, இப்போ வந்து இதில் வந்து ஒரு லைஃப் ஜேர்னியை சொல்கிறோம். ஆப்வியஸ்லி இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் மூமெண்ட்ஸ், பட் அட் த சேம் டைம் அந்த லைஃப் ஜேர்னியை சொல்கிறோம். ஸோ இந்த பாடல்கள் எல்லாமே அந்த ஒரு டைம் கேப்சியூலை ஒரு விஷயத்தை இங்கே இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இதெல்லாம் நடந்தது பாருங்க அப்படின்னு சொல்லி காட்சிப்படுத்தி அதுக்கு ஒரு மாண்டாஜியஸ் சாங்ஸாக தான் இருந்திருக்கு சார். அப்படி தான் இதில் எல்லா பாட்டும் இருந்திருக்கு இது வரைக்கும், அப்படி தான் இருக்குது. இன்ஃபேக்ட் நான் கதை சொல்லும் போது ஜிவி பிரகாஷ் கிட்ட அவர்கிட்ட கதை சொல்லும்பொழுது எனக்கு அவர் கதை கேட்டு முடிச்சுட்டு எனக்கு என்ன சொன்னார்னா, எனக்கு ஸ்கோர் தான் ஓடுது மைண்டில் அப்படின்னாரு. அம்மா எனக்கு இது ஃபுல்லாகவே பேக்ரவுண்ட் ஸ்கோராக தான் இருக்கணும். அமரன் முடிஞ்சாச்சு, அடுத்த படம் என்ன? அடுத்த படம் தேர் சம்திங் இன் டாக்ஸ், ரொம்ப நாளாக இருக்குது சார், ஒரு டாக்ஸில் இருந்துகிட்டே இருக்குது. ஐ திங்க் வெரி சூன் தேல் அனௌன்ஸ் நினைக்கிறேன். இது ரொம்ப ஜெனரிக்காக இருக்கு. I think I don't know if it will materialize, but looks like that's what is going to be the next project. That will be with a very 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 powerful actor. நான் கன்சிடர் பண்ணுற ஒருத்தரோட powerful in the sense in terms of performance. ரொம்ப நல்லா நடிக்கக்கூடிய, ரொம்ப நல்ல ஒரு, இதுவே ட்விட்டருக்கு நல்லா தீனியாச்சு யார் இந்த பவர்ஃபுல் ஆக்டர் அப்படின்ட்டு சொல்லிட்டு. பட் அதுவும் சர்வைவலுங்கிற தீம். எஸ் சார், எஸ், நைஸ். எஸ்.